டிகேவி ராஜாஸ் ஊடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு நாட்டின் 18வது நாடாளுமன்ற தேர்தல் பல்வேறு கட்டங்களாக நடைபெறவுள்ள சூழ்நிலையில் இன்று 19/4/2024 அன்று முதற்கட்டமாக சிறப்பாக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வந்தாலும் சில வாக்குச்சாவடிகளில் தேர்தல் புறக்கணிப்பும் அதேபோல வாக்கு இயந்திரங்களில் சிறு சிறு கோளாறுகள் ஏற்பட்டாலும் சரி செய்து தேர்தலை விறுவிறுப்பாக நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் அனைத்து வேட்பாளர்களும் வேட்பாளர் சார்ந்த குடும்பங்களும் அவரவர் சார்ந்த வாக்குச்சாவடியில் தனது ஜனநாயக கடமையை பதிவு செய்து வருகிறார்கள். அதேபோல தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளரும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவருமான முனைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் தனது குடும்பத்தினருடன் நெல்லை பாளையங்கோட்டை மணக்காவலன் பிள்ளை நகரில் உள்ள YMCA ஹோமில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வருகை தந்தனர். அங்கு தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றியதற்கான அறிகுறியை வெளிப்படுத்தினார். அதாவது தனது மையிட்ட விரலை காட்டி தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றி விட்டதாக முனைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். நெல்லையில் 1 மணி நிலவரப்படி 38.23% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. நன்றி. இவன் டிகேவி ராஜாஸ். மீண்டும் மற்றொரு காணொளியில்